வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியே ஜோதிடர் வெற்றிபாலன் திருவள்ளூர்லேருந்து 2026ஆம் ஆண்டு மே மாதத்தினுடைய ராசி பலன்களை பார்க்கலாம். அந்த ராசி பலன் என்பது இந்த 4 கிரகங்கள் தான் முக்கியமாக மாத பலன்களை நம்ம சொல்லுவோம். அந்த மாத பலன்களுக்கு முதல்ல சொல்லக்கூடியது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இந்த 4 கிரகங்கள் தான் மாத பலனுக்கு பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தும் பொழுது இந்த 4 கிரகங்களுடைய நிலைப்பாடை வச்சுதான் ராசிகள் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதத்திற்கும். வருடத்திற்கு வேற, மாதத்திற்கு இதுதான் பார்ப்போம். விருச்சிக ராசி லக்ன நேயர்களே, இந்த 2026 மே மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய பிளானட்டரி பொசிஷனை பார்த்துடலாம். விருச்சிக ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறது நல்லதுதான். சிலருக்கு அது கெடுதலாகவும் இருக்கும். ஏன்னா ராகு பகவான் வந்து வெளிநாடு, போகம், யோகம் அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, கும்பராசி மரத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்குலாம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும். அவர்களுடைய ராசியாதிபதியாகிய லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவான் 5ல் சனி பகவானுடைய கூட இருக்காரு. அப்போ 5 சனி பகவானோட கூட இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய இந்த மாதத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. உங்களுடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு அனுகூலமான செய்திகளை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல இருந்து ஒரு பிரச்சனையை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன பிரச்சனை தான், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அங்கிருந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும், அது வந்து சால்வ் ஆயிடும். அது எப்படின்னா, அந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் காம்பினேஷன் இருக்கிறதுனால அது ஆரம்பிக்கும். ஆனா செவ்வாய் பகவான் வந்து மே மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய சுயராசியான இன்னொரு ஆதிபத்தியம் கொண்ட ராசியான மேஷ ராசிக்கு வந்துடுவார், 6ஆம் இடத்துக்கு. அப்போ ராசியாதிபதி 5ல் இருந்து 6ல் வரும்போது 5ல் சனி பகவானோடு கூட இருக்கிறதுனால தான் அந்த சின்ன ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னேன். அது மேகம் மாதிரி வரும் போயிடும். அதனால அது நீங்க பயப்பட வேண்டாம். அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பெருசாக்கிக்காதீங்க. எது வந்தாலும் கம்முன்னு இருக்கு, அதுவா சால் ஆயிடும். அப்போ 6ஆம் இடத்தில் உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் ஆரம்பத்தில் இருக்கு. அந்த இடத்துல வந்து அரசாங்கத்தின் மூலியமாக ஒரு நெகட்டிவான விஷயங்கள்லாம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அரசாங்கத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு 5 நாளைக்கு, இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அரசு அலுவலகம் மூலியமாக நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு போனீங்கன்னா அது இழுபறியாகவும் இருக்கும், தடைத்தளங்களாகவும் இருக்கும், தள்ளி போயிட்டு இருக்கும். அதனால ஒரு 5 தேதிக்கு மேல நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துருவாரு சூரிய பகவானும் புதன் பகவானும். புத ஆதித்யா அங்க வந்துடும். அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து சுக்கிர பகவான் இருக்காரு. சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது உங்க லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மனைவி மூலியமாக அனுகூலங்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு, அனுகூலம் உண்டு. பொன் நகைகள், வெள்ளி நகைகள் அனைத்து வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. இது பெண்களுக்கும் அதிகமாக வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருக்கு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சில புது பொருட்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது வண்டியாக இருக்கலாம், வாகனங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு இடமாக இருக்கலாம், இல்லாது வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்ஸ்ல உள்ள ஏதாவது ஒரு பொருட்கள், சோஃபா செட்ஸ், இது மாதிரி ஏதாவது ஒன்று இந்த மாதத்துல உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நிச்சயமாக வரும். அது மனைவி மூலியமாக வரும். மனைவி ஒர்க் பண்றவங்களா இருந்தா அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் இந்த மாசத்துல கிடைக்கும். அதனால வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல மேம்படும். மருத்துவ செலவினங்கள் குறையும். நல்ல மருத்துவர்கள் கிடைப்பாங்க. நம்ம வீட்டில இருந்து ஒரு கொஞ்சம் சிறு தூரம் பயணம் செய்து மருத்துவம் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழல்கள்லாம் ஏற்படும் பெரியவங்களுக்கு. அதெல்லாம் ரொம்ப நல்லது தான், பயன்படுத்திக்கங்க. ஒரு மருத்துவத்திலேருந்து இன்னொரு மருத்துவத்துக்கு மாறுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும். அதுவும் மாறினாலும் உங்களுக்கு நல்லது தான். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் வேற மெடிசன்ஸ் எடுக்கணும், வேற டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா கூட பாருங்க, அதுக்கு நல்லது தான். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ரிசல்ட்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளா வரும். நல்ல கடுமையாக உழைச்சி இருந்தால் வரும். ஏன்னா எஃபெக்ட் போட்டிருக்கணும். ஏன்னா இந்த மாதம் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லக்னாதிபதி வந்து சனி பகவானோடு இருக்கிறதுனால, ராசியாதிபதி சனி பகவானோடு இருக்கிறதுனால நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் கிடைக்கும். அதிர்ஷ்டம் என்றது கிடைக்கிறது கொஞ்சம் குறைவு தான் விருச்சிக ராசிகளுக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ நீட்டு வரப்போகுது மே மாசத்துல. அப்போ நீங்க நல்லா ஸ்டடி பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை பண்ணணும். நீங்க மார்க் எடுக்கிறது அந்த நீட்ல வந்து நீங்க தேர்ச்சி பெறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். மற்ற ராசிகள்லாம் ஓரளவுக்கு சுமாராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் முயற்சிகள் எஃபெக்ட் அதிகமாக போடணும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதியெல்லாம் பாஸ் பண்ணலான்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் போட்டு தான் நம்ம அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு ஒரு 50-50 தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி முருகர் வழிபாடு பண்ணிவிடுங்க. முருகருக்கு ஒரு செவ்வாழை பழம், தேன் கலந்த ஒரு அபிஷேகம் செய்யுங்க. செஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஒரு முருகருக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையில் ஒரு அபிஷேகம் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் ராசியாதிபதி லக்னாதிபதி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆவார். அப்போ அதன் மூலியமா ஒரு கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு. இதுக்கப்புறம் இந்த ராசி ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்லும் பொழுது
ஐயா நீங்க சொல்றீங்க ராசி ப்ரெடிக்ஷனு கரெக்ட். ஆனா சில சமயம் அதுக்கு எங்களுக்கு மேட்சிங் ஆக மாட்டேன்னு சில பேர் கேட்கறாங்க, அந்த சார்ட்டும் பண்றாங்க. அப்ப அதுக்கு என்ன விஷயம்னா, அவங்களுடைய ராசி லக்னமோ அவங்களுக்கு ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் எப்படி இருக்கான்னு அவங்க பர்த் சார்ட்ல பார்க்கணும். அந்த பர்த் சார்ட்ல செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தாருன்னா, அவயோகமாக இருந்தாருன்னா, இப்ப நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் டேலி ஆகாது அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது மேக்சிமம் செவ்வாய் கொஞ்சம் கெட்டு போனவர்களுக்கு திருமணம் தடை தடங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி திருமணம் ஆனாலும் அந்த குழந்தை பிறப்புல நிறைய தடை தடங்கள் இருக்கும். சரி, அப்படி திருமணமாகி குழந்தையும் பிறந்து வச்சுங்களேன், அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும். இது மூணுமே கண்டிப்பா வந்து இது செவ்வாய் சரி இல்லாதவங்களுக்கு நடக்குது. அது மட்டும் இல்லாம சகோதர காரகத்துவம்னு சொல்லுவாங்க. சகோதரனா அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை, பிரிவினைகள், கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போறதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் அந்த ஹாரோஸ்கோப் பார்த்துக்கணும். அவங்களுக்கு பர்த் சார்ட்டை வச்சு எங்கிட்ட ஒரு கன்சல்டேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு என்ன ரெமடின்னு கொடுப்பேன். அந்த ரெமடியை நீங்க பயன்படுத்தி அதுல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். இது நிறைய பேர் பண்றாங்க. இந்த சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது நீங்க நம்ம கீழே இருக்கிற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதெல்லாம் நீங்க அந்த சர்வீஸை நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, உலகம் ஃபுல்லா எங்க இருந்தாலும், வெளி மாநிலங்கள்ல இருந்தாலும் நீங்க வந்து ஆன்லைன் மூலியமாக தொடர்பு கொண்டுக்கலாம். நம்ம கிட்ட வந்து ஆன்லைன்லயும் பேச முடியும், ஆஃப்லைன்லயே பேச முடியும். ஆன்லைன்ல தொடர்பு கொண்டு, ஏன்னா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இருக்கவங்க ஆன்லைன்லயே நீங்க வந்துக்கலாம். லோக்கல்ல இருக்கவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டு நம்ம 1-to-1 பார்த்துக்கலாம். இல்லைன்னா குரூப் டிஸ்கஷன்லாம் கூட இருக்கு. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதாவது பட்ஜெட் வைஸா வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நம்ம டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு கைட்லைன் கொடுப்பாங்க. என்ன ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் நிச்சயமாக உண்டு. எந்த பிரச்சனைக்கு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் நமக்கு வந்து இறைவன் தான் நமக்கு தீர்ப்பு கொடுக்க போறாரு. அந்த இறைவன் கிட்டே நம்ம சரணாகதி அடையணும். அப்ப எங்க யாருகிட்ட போகணுன்றதுதான் தத்துவம். என்ன விஷயம்னா, மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. அப்ப குருவாகிய ஒரு அஸ்ட்ராலஜர்ஸ் நாங்க உங்களுக்கு தேவையான ஒரு தெய்வத்தை காட்டுவோம். இந்த தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்க, இந்த நேரத்துல போய் பண்ணுங்க, இந்த நட்சத்திரத்துல போய் பண்ணுங்க, இந்த திதியில போய் பண்ணுங்கன்னும் போது நீங்க அதுல போய் பண்ணும் போது அங்க உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். அதுதான் குருவினுடைய டைரக்ஷன், தெய்வம். அதனால இதை பயன்படுத்திக்கங்க. ஜெம் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஜெம் ஸ்டோன்ஸ் தகவல்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். அது என்ன விஷயம்னா, ராசிக்கு கல்லுன்னு சொல்லுவாங்க. அது பேர் ராசி கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா ராசிக்கு கல்லு போடலாமான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். ஏன்னா ராசி வந்து லக்னத்துலேருந்து 12ஆம் இடத்துல இருக்கும். அப்போ 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம் ஆகும். இப்போ ஒரு ராசி வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிற ராசியை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து விரயமாகிட்டு இருக்கும். அதனால அது வேண்டாம். அப்போ பர்த் சார்ட்டை கிளியரா பார்த்துட்டு அப்போ நம்ம என்ன ஸ்டோன்ஸ் போடலாம், உங்களுக்கு யோகாதிபதி கிரகம் யாரு, அதை பயன்படுத்தி நம்ம போட்டுக்கிட்டோம்னாக்கா நமக்கு லைஃப் லாங் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ஜாதகம் எடுத்து சாஃப்ட்வேர் நிறைய வந்திருக்கு. ஜாதகம் போட்டோன்னே ஜென்ரேட் ஆகி வந்துருது. அது மட்டும் இல்லாம ஐயா, நீங்க வந்து பர்த் சார்ட்டை வந்து நீங்க வந்து மேனுவல்லி எழுதி கொடுங்க, நோட் மாதிரி எழுதி கொடுங்க. அதுவும் நம்ம பண்ணி தரோம். அது கொஞ்சம் டைம் எடுக்கிறது, இருந்தாலும் அந்த சர்வீஸும் கொடுக்குறோம். ஜாதகம் கணிச்சு எழுதி கொடுக்குறோம். அந்த சர்வீஸை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதை தாண்டி ஒரு தொழில் வளர்ச்சி மேன்மை அடையணும், ஒரு வீட்டில் சுபிக்ஷமாக இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சம் வரணும் அப்படின்ற போது மகாமேருன்னு சொல்லிட்டு அது நிறைய கோயில்கள்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. மகாமேருலாம் மதுரை மீனாட்சி, காந்தி காமாட்சிகள்லாம் மகாமேருடைய அனுகிரகத்துல அம்மனுடைய பவரும் அங்க வந்து இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மகாமேரு நம்ம பூஜிக்கப்பட்ட மகாமேரு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் பூஜை செய்து. அந்த மகாமேரும் நம்ம வீட்டுகளில் வச்சு பயன்படுத்திக்கலாம். இது வந்து எல்லாரும் நிறைய செல்வ வளம் பெருக்கிறதுக்கும் தொழில் வளம் பெருக்கிறதுக்கும் உடல் நோய்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நோய்வாய்களை சரி பண்றதுக்கெல்லாம் இது பயன்படுது. அற்புதமான ஒரு மந்திரங்கள்லாம் அதில் உபசரிக்கப்பட்டு அது உருவேற்றி அது கொடுக்குறோம். அந்த சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கோம். வாஸ்து கன்சல்டன்ட். வாஸ்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருப்போம். 4 பேருக்கு தேவையான ஒரு வாசல் தான் அந்த வாசல்னு சொல்ல முடியாது. யாருக்காவது ஒருத்தர் அந்த வாசல் நெகட்டிவா இருக்கும். அது முதல்ல பர்த் சார்ட் 4 பேருடைய சார்ட்டோ இல்லை 5 பேர் சார்ட் ஒரு குடும்பத்தில் அத்தனை பேருடைய சார்ட்டை முதல்ல அனலைஸ் பண்ணிடணும். பண்ணி இத்தனை பேர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாசல் வச்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு இடத்துல இதை வச்சா நல்லா இருக்கும் சொல்லிட்டு அந்த ஈசானி மூலையிலிருந்து குபேர மூலையிலிருந்து எல்லாம் கணக்கு எடுக்கணும். அப்போ ஆயாதின்னு சொல்லுவாங்க, அந்த ஆயாதியும் பார்த்து கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்து கொடுக்கும்பொழுது ஒரு பாசிட்டிவான எனர்ஜியா அந்த வீடை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு சார்ட்ல பர்த் சார்ட்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், இந்த 7.5 சனி, அஷ்டம சனி இதெல்லாம் வரும்பொழுது நம்ம பவர்ஃபுல்லா நம்ம ஹவுஸ்ல இருந்தோம்னா அது அற்புதமா நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும்ன்றத நிறைய என்னுடைய கிளைண்ட்டுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். அதை பயன்படுத்திக்கிறாங்க. அது மாதிரி நீங்களும் பயன்படுத்திக்கிங்க. கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சர்வீஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சர்வீஸை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. சுய பர்த் சார்ட்டை வச்சு மாணவர்கள் இப்போ 10th 12th எழுதியிருப்பாங்க, ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மாணவர்கள் அவங்களுடைய துறையை எது தேர்வு செய்யலாம், இதை கூட நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோம். ஒரு 10th படித்த பையன் என்ன கோர்ஸ்குள்ளே போகலாம், ஒரு 12th முடித்தவர் எந்த கல்லூரிக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம் என்றதை அவங்க பர்த் சார்ட்டை வச்சு அவனுடைய யோகாதிபதி யாரு, அவங்களுக்கு எது ஃபேவரபிளான ஒரு ஒர்க் கிடைக்கும், அவங்க ஐஏஎஸ் ஆகலாமா, இல்லை இன்ஜினியரிங் ஃபீல்டில் போகலாமா,
இல்லைன்னா டாக்டர்ஸ் ஆகலாமா, இந்த மாதிரி இல்லை சில ஆர்ட்ஸ் படிச்சுட்டு அதன் மூலியமா ஏதாவது பண்ணலாமான்றதெல்லாம் ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணிக்கிங்க. அவங்க பர்த் சார்ட்டை கொடுத்து நீங்கள் கீழே தெரியுற அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு அந்த லைன் எந்த கிரகத்து வழியாக அவங்க போனால் அவங்க பேரும் புகழ் வாங்குவாங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், நான் இது படிக்க போறேன்ட்டு. இருந்தாலும் அந்த ஜாதக ரீதியா இதை படிச்சா அவங்களுக்கு நல்லா இருக்கும் நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஏற்றுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்போ அதை அவங்க அக்செப்ட் பண்ணி ஏற்றுப்பாங்க. அதுக்குள்ள அவங்க போனாங்கன்னா அவங்க 100% ஜெயிக்கலாம். இதுவும் நாங்கள் சர்வீஸாக கொடுக்குறோம். அந்த சர்வீஸை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.